நாங்க வர்ற வழியில ஒரு சின்ன டீ ஸ்டால்ல டீ சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டா இருந்தது. இந்த டீ கடையே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. Look at that. இந்த பப்ஸ் செம்மையா இருந்தது சார். எப்பவுமே நல்லா இருக்குங்க. இவங்க தான் பண்றாங்க, இவங்க கையால பண்றாங்க. பயங்கர டேஸ்டா இருந்தது. அவர் டீ கொடுத்தாரு, அது சூப்பரா இருந்தது. நம்ம பைக்கர்ஸ் யாராவது இந்த சைடு வந்தீங்க வாங்க, டீ கடை பேர் நான் காமிக்கிறேன். காமிச்சிடுறேன். பாருங்க, பழைய காலத்து அந்த ஜன்னல் எப்படி, முருகன் டீ ஸ்டால் எப்படி உள்ள இருந்து அப்படியே வெளியே போக்கஸ் ஆகி வருது பாருங்க. இதுதான் இந்த முருகன் டீ ஸ்டால். நாங்கெல்லாம் அந்த டீயும் அந்த லேடி பண்ண அந்த பப்ஸும் சும்மா தளன்னு கருமுருன்னு இருந்தது. பசங்க எல்லாம் இங்க நின்று இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பார்ட்டி கொடி ஏற்ற வேண்டிய இடம் நினைக்கிறேன். கொடியை காணா, கொடி மரம் மட்டும் இருக்கு. அதுக்கு அடியில் நம்ம பைக்கர்ஸ் இருக்காங்க. பைக்கை காணா, ஏன்னா பைக்கெல்லாம் இங்கே நின்றுட்டு இருக்கு. எங்க ஹெல்மெட் தான் அங்க இருக்கு. எப்படி சரி, லைவ்லயே எங்கெல்லாம் என்ன பேசுறாங்கன்னு ஜஸ்ட் கேட்போம் சைலண்டா. யாரு கூட விளையாடுற? இப்ப ஃப்ரெண்ட் ஆகுனானா? பேட் எங்க இருந்த உனக்கு? சின்ன பசங்கள்ட்ட இருந்து ஐயா, இந்த சின்ன பசங்கிட்ட பேட் புடிங்கி ஷட்டில் ஆடுறாங்களா? பைக்கர்ஸ் கம்யூனிட்டிக்கே கெட்ட பேருப்பா. இவ பேச ஸ்ரீராம் ஃபுல் ரிவீல். இப்போ ஸ்ரீராம் வேண்டாம், லைவ்ல போயிட்டு இருக்கு. ஸ்ரீராம், இந்த சின்ன பசங்க பேட் எடுத்து விளையாடாத. அந்த ரெண்டு பசங்க விளையாடிட்டு இருந்தானுங்க, அவனுங்க அங்க உட்கார்ந்து இருக்கானுங்க. முதல்ல ஒருத்தங்கிட்ட இருந்து பேட் வாங்கினா, அவங்க இவங்க கிட்ட இருந்து புடுங்கனா, இப்ப அவங்க கிட்ட இருந்து அவன் புடிங்கி ரெண்டு பேரும் விளையாடாது. ஐயோ பாவங்க, அந்த ரெண்டு பசங்க அழுகிற மாதிரி இருக்காங்க. இவனுங்க என்னடானா பேட்டை வாங்கிட்டு ஷட்டில் விளையாடிட்டு இருக்காங்க. ஃப்ரீ தான்டா, பேட்டுக்கு பைக் ஃப்ரீடா. பேட்டுக்கு பைக் ஃப்ரீ. அட்டெண்ட் பண்ணி அதுக்கு அவர் மூஞ்சிய காமிக்க மாட்டாராமா. உங்க போய் பேட்டை புடிங்க விளையாடிட்டு இருக்காங்க. உங்க பேட்டை புடிங்க விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க கேட்டு எடுத்தாங்களா? பாருங்க, இந்த பசங்களோட பேட் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு தெரியும்? இல்ல, அதான் அவர் கணக்குக்கே விட்டுருங்க. ஒன்னும் பெரிய வித்தியாசம் வர போறது. அகில் அவர் அப்படி தப்பாலாம் சொல்ல மாட்டாரு கணக்கு. ஓகே கைஸ், இனி அடுத்த லைவுக்கு வெயிட் பண்ணுங்க. சரி, நமக்கான நான் ஒரு டீ சாப்பிட்டேன். ஸ்ரீராம் 2 டீ ஒரு பப்ஸ். 2 பப்ஸ் 3 பப்ஸ். ஸ்ரீராம் ஒரு டீ, 2 டீ ஒரு பப்ஸ். ஸ்ரீராம் அடுத்த லைவ் வந்து ஒரு நல்ல சீனிக்கான லொகேஷன்ல இருந்து நான் போடுறேன். ஓகே.